படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கிற ஜெயம் ரவி தன்னோட படங்கள் பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இது வந்து அப்பா டக்கர் அப்படின்னு இப்போதைக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கர ஒரு ஜாலியான கமர்ஷியலான இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான படம். ஓகே. ஸோ சுராஜ் டைரக்ஷனால அவரோட ஸ்டாம்ப் நிறைய இருக்குமா அப்போ? ஆமா, கண்டிப்பா ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே அது இருக்கும். நானும் சூரியும் சேர்ந்து பண்ற ஒரு படம் அது. அதனால கார நெடி ஜாஸ்தியா இருக்குமா? மசாலா வாட தூக்கலா இருக்கு. இது வந்து நிபந்தனை படத்துல எங்களுடைய அந்த ஒரு காம்பினேஷன் அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலாட்டா பண்ணிருக்கோம். இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் கேள்விப்பட்டோம், த்ரிஷா அஞ்சலி. எப்படி நீங்க நிமிர்ந்தனல் மாதிரி டபுள் ரோலா இல்லை எப்படி? அந்த மாதிரிலாம் எதுவும் டபுள் ரோலாம் இல்லை, டபுள் ஹீரோயின் தான். ஸோ வந்து ஒரு ஹாஃப் யார் ஹீரோயின் யாருக்குன்னு பேர் என்ன எப்படி அதெல்லாமே ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். ஹீரோ கூட யார் சேருவா சேர மாட்டான்றது ஒரு மாதிரி சஸ்பென்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டு ஹீரோயின் தான் இருக்கணும், இல்லைன்னா யாருன்னு தெரிஞ்சு போயிடும் இமீடியட்டாக. ஸோ அதில் ரெண்டு ஹீரோயின் தேவைப்பட்டது இந்த ஸ்கிரிப்டுக்கு. அழகாகவும் அமைஞ்சிருந்துச்சு.